ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளாக எப்படி ஓமப்பொடி முறுக்கு வீட்டிலேயே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஓமப்பொடி முறுக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏபிடி பட்டாணி மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1 டீஸ்பூன் சோடா உப்பு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஓமம். இவ்வளோதான். இது போக ஒரு சின்ன பவுலில் நான் உப்பு கரைசலுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஊற்றக்கூடிய தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 350. இது ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ மாவுக்கு 350 தண்ணியும் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த உப்பு கரைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஓமம் சீரகம் இந்த ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்ல பவுடர் ஆகிற அளவுக்கு பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் உப்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்ச அதே தண்ணியில் சோடாவையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மாவில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஓமம் சீரகம் அந்த ரெண்டையும் போட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பேரலாக அந்த தண்ணியில் சோடாவையும் உப்பையும் சேர்ந்து அதை நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தண்ணியை, உப்பு தண்ணியையும் சோடா உப்பையும் சேர்த்து அந்த தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி 350 தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படி ஸ்பூனால் எடுத்து முறுக்கு பரலையில் வச்சுருங்க. முறுக்கு பரலையில் கீழே நிறைய பிளேட்ஸ் போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஓமப்பொடி முறுக்குக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஹோலாக இருக்கிற அந்த பிளேட்டை கீழே போட்டுக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அதை எப்படி முறுக்கு சுற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் நம்ம சூடாகிட்டு வந்திருக்கு. அந்த எண்ணெயில் இந்த மாதிரி கண்ணாப்பையில் நம்ம பேக் சைடில் எண்ணெயில் முக்கி எடுத்துட்டு அதுக்கு மேலே முறுக்கை சுற்றிட்டு உள்ளே போட்டோன்னா ஈஸியாக அப்படியே விழுந்துடும். அந்த எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால அந்த ஸ்பூனில் எதுவுமே ஒட்டாது. முறுக்கு எண்ணெயில் போட்ட உடனே சீக்கிரமாக பொரிஞ்சிரும். ஸோ அதையும் பேரலாக பார்த்து பெரட்டி விட்டு எடுத்துருங்க. இவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டான முறுக்கை வீட்டில் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 1/2 கிலோ மாவுக்கு எவ்வளோ முறுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45லேருந்து 50 முறுக்கு வரும். நம்ம எவ்வளோ பெருசாக செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து கண்டென்ட் கொஞ்சம் கூட குறையாக வரும். இது மேக்ஸிமம் செய்கிறதுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான். கண்டிப்பாக இந்த முறுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.